மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலை சந்திக்க தயாராக இருப்பதாக அரசியல் கட்சிகள் தெரிவித்துள்ளன. தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வந்ததை அடுத்து போலீஸ் கண்காணிப்பு, வாகன தணிக்கைகள் இருக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு ஏறத்தாழ 34 நாட்களே உள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் தொடங்க 4 நாட்களே உள்ளன. தேர்தல் தேதி அறிவிக்கட்டும் என காத்திருந்த அரசியல் கட்சிகளும் தொகுதி பங்கீடு, வேட்பாளர் அறிவிப்பு உள்ளிட்ட பணிகளை முடுக்கிவிட தொடங்கியுள்ளன. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் தேர்தல் விரைவாக நடத்தப்படுவது ஏன் என விளக்கம் அளித்தார். அட்வான்டேஜ் கூட 18 நாள் தான் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குதுன்னா அது பெரிய அட்வான்டேஜ். காரணம், ஸ்ட்ரங்க்ல இருக்கீங்க. இப்ப 40 நாள் 50 நாள் தேர்தல் களம் போகுதுன்னா சின்ன கட்சிகள் தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு ஆகக்கூடிய செலவு தமிழகத்தில் எப்படி இருக்கு. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை மிக வேகமாக தேர்தல் நடத்தப்படுவதே இந்த மணி பவர், மசில் பவர் ஒழிப்பதற்காக இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களை போன்ற என்னுடைய யூகமும் கூட. பாஜக கூட்டணியில் பாமக உள்ளதா என்பதை உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் எனவும், மக்களவை தேர்தலில் தான் போட்டியிடுகிறேனா என்பது 3 நாட்களில் தெரிய வரும் எனவும் அண்ணாமலை கூறினார். இப்ப நான் சொல்லிடலாம், மாநில தலைவரா இவங்க போட்டுவிடுவாங்க, அவங்க போட்டுவிடுவாங்க. ஆனால் ஒரு கூட்டணியினுடைய தர்மம் என்னன்னா, நாங்கள் அறிவிக்கும் பொழுது 39 சீட்டோட சேர்ந்து அறிவிக்கிறது தான் தர்மம். அதனால மற்ற தலைவர்கள்ட்டையும் பேசணும், அதுதான் முறை. இதேபோல சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எப்போது தேர்தல் நடைபெற்றாலும் தயார் என்று கூறினார். எங்களுக்கு நாளைக்கே தேர்தல் விட மக்கள் தயாராக இருக்காங்க. எங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு எல்லா ப்ரிப்பரேஷனும் நாங்கள் தயாராக இருக்கோம். எந்தவித சந்தேகமே வேணாம். முதலமைச்சர் மும்பை சென்று திரும்பியதும் வேட்பாளர்களை அறிவிப்பார் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறினார். அணியை பொறுத்த மட்டும் முடிச்சாச்சு, எத்தனை இடங்கள் என்று தெரிய வச்சாச்சு. ஆக வேட்பாளர் பட்டியல் தான் அது இன்று நாளையோ நாளை மறுநாளோ தலைவர் அவர்கள் பம்பாய் செல்கிறார். வந்த பிறகு அவர் முடிவெடுத்து அறிவிப்பார். ஏன்னா நாங்கள் ரெடியா இருக்கணும், இந்த கூட்டணியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கு குறைந்த அவகாசமே வழங்கப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் K பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். 7 கட்டமா தேர்தல் நடக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுக்கு ஏன் இவ்வளவு அவசரமா ரொம்ப குறுகிய காலத்துல தேர்தலை அறிவிச்சிருக்காங்கிறது தான் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் தான் அது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா 18 லட்சம் வாக்காளர்கள் எப்படி ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேரை சந்திச்சா கூட அதுக்கே டைம் இல்லையே. ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேரை போய் சந்திக்க முடியுமா? தில்லுமுல்லியின்றி தேர்தலை நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு VCK தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேர்மையாக தேர்தல் நடக்க வேண்டும், எந்த தில்லுமுல்லும் நடைபெறாமல் தேர்தல் ஆணையம் கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள். அதிமுகவில் தேர்தல் பணி ஜோராக நடந்து வருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். கூட்டணி பத்தி கவலைப்பட தேவையில்லை. அது பொறுத்து எங்க தலைமையில எந்தெந்த கட்சி கூட்டணி இருக்குன்றது கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவோம். அதனால எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு, ஜரூரா போயிட்டு இருக்கு, ஒரு கவலையும் கொள்ள தேவையில்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு முன்பு ஒரு தேர்தலையாவது ஒரே கட்டமாக நடத்தலாம் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் விமர்சித்துள்ளார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அந்த நொடியே தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வந்த நிலையில் சென்னையில் 14 செக் போஸ்டுகள் அமைக்கப்படும் என சென்னை மாவட்ட தேர்தல் ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது ஃப்ளையிங் ஸ்வாட் மூவ்மெண்டோட அதே மாதிரி ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் ஒரே இடத்தில் இருந்து கண்காணிக்கக்கூடிய 192 ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸும் இதே மாதிரி செயல்பட இருக்கு. அது இல்லாமல் நம்ம 32 வீடியோ சர்வேலன்ஸ் டீம்ஸ் போட்டிருக்கோம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் படங்கள் அகற்றப்பட்டன. இதேபோல சுவர்களில் வரையப்பட்டுள்ள கட்சி சின்னங்கள் மற்றும் தலைவர்களின் படங்களும் வர்ணம் பூசி அளிக்கப்பட்டன. மேலும் தடுப்புகள் அமைத்து காவல்துறை மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர்.